ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம திண்டுக்கல் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பிரியாணி மசாலா எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், நான் ஒரு 20-25 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். இப்போது இந்த பிரியாணி மசாலாவை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு இதையும் வந்து அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம அதே மிக்ஸி ஜாரில் இந்த இஞ்சி பூண்டு இதுவும் சேர்த்து நம்ம விழுது அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட சேர்த்து நம்ம இந்த க்ரீன் சில்லிஸும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்றதை நீங்கள் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைக்க வேண்டிய மசாலா எல்லாமே அரைச்சாச்சு. நான் ஒரு பாத்திரம் இங்கே வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இதோட நான் இப்போ ஒரு கரண்டியில் வந்து மெஷர்மெண்ட்டில் ஆயில் சேர்க்க போகிறேன். நான் கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நான் இந்த கரண்டியில் ஒரு 4 கரண்டி கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க மட்டன் வந்து 1/2 kg அண்ட் அந்த ரைஸ் வந்து 3/4 kg எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான நான் ஆயில் அண்ட் கீ சேர்த்துக்கிறேன். ஸோ அதே சேம் கரண்டியில் நான் வந்து ஒரு இதளவுக்கு நான் கீ சேர்த்துருக்கேன். இந்த கீ ஆப்ஷன் தான். உங்களுக்கு கீ பிடிக்கல டேஸ்ட்டுன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு பதிலாக ஆயிலே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நான் வந்து இதில் பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போது இதோட நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க அந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். இந்த திண்டுக்கல் பிரியாணிக்கு நம்ம வந்து சின்ன வெங்காயம் பேஸ்ட் தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ இதுதான் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த கலர் போய் நம்ம நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து விடணும். ஒரு 4 to 5 minutes ஆகும். ஸோ நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதில் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் 5 to 6 minutes. இப்போது நான் வந்து அந்த பிரியாணி மசாலாலாம் நம்ம வந்து அரைச்சிருந்தோம் இல்லையா, அந்த பொடியை வந்து இதோடு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து இதோடு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இதோடு சேர்த்து நம்ம அந்த இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருந்தோம், பச்சை மிளகாவும் சேர்த்து அதோட. ஸோ அந்த ஜிஞ்சர் கார்லிக் க்ரீன் சில்லிஸ் அந்த பேஸ்ட்டு இதோட நான் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து சேர்த்து நான் இதோட ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு கப் புதினா எடுத்திருக்கேன், கப்பாலும் அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம்.
இதோட சேர்த்து நான் வந்து மட்டன் பீசஸ் ஆட் பண்ண போகிறேன். நான் மட்டனை வந்து குக்கரில் 3 விசில் வந்து ஆல்ரெடி குக் பண்ணி எடுத்துருக்கேன். நான் வந்து மட்டன் வந்து காரப்பொடி, அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரப்பொடி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு அதை வந்து 3 விசில்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துருக்கோம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான மஞ்சத்தூள் அது எல்லாமே வந்து போட்டு மசாலாஸ் எல்லாம் போட்டுடலாம். இப்போது தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப சின்ன ஸ்பூனில் போடுறதுனால நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு. நான் வந்து இந்த டிஷ்க்கு வந்து பிங்க் ஹிமாலயன் சால்ட் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், அதனால தான் அது கலர் அப்படி இருக்குது. ஸோ நம்ம கல் உப்பு, சால்ட் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மட்டன் பீசஸ்லாம் இதுக்குள்ளே போட்டு நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருந்தேன். இப்போ வந்து நான் வந்து இதில் கர்ட் ஆட் பண்ணுறேன். நான் 2 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட சேர்த்து நம்ம எலுமிச்சை சாரம் ஊற்றிடலாம். நான் ½ லெமன் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இதில் தக்காளி பழம் ஆட் பண்ணல, ஸோ அதுக்கு பதிலாக நம்ம கர்ட் அண்ட் லெமன் மட்டும்தான் இங்கே போட்டிருக்கோம். இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து கலரி விட்டுடலாம். பாருங்கள், இது எல்லாமே நல்லா கலந்துடுச்சு. இப்போது நம்ம இதோட ரைஸ் சேர்த்துடலாம். சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கோம். இந்த ரைஸை வந்து ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோரே நான் வந்து வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ரைஸ் ஃபுல்லாக நம்ம சேர்த்து வச்சுப்போம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நான் மட்டன் வந்து வேக வச்ச அந்த தண்ணி இருந்துச்சு, அதுவும் நான் எடுத்திருக்கேன். அண்ட் எக்ஸஸாக வந்து தண்ணி வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன், நான் அதையும் எடுத்திருக்கேன். 1 கப் ஆஃப் சீரக சம்பாவுக்கு நான் 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, நம்ம தண்ணியும் சேர்த்தாச்சு. நம்ம இப்போ வந்து ஒரு தடவை உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், நான் ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு அப்புறமா இது ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு தண்ணி வந்து குறைஞ்சி இப்படி இருக்குது. இப்போ வந்து நான் இதை தம்மில் போட்டுடுறேன். ஒரு 20 மினிட்ஸ் தம்மில் போட போகிறேன். ரைஸ் ஆல்மோஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இது தம்மில் போட்டாச்சு. நான் வந்து ஒரு பழைய வந்து தோசை தவா எடுத்து கீழே வச்சு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுருக்கோம். இப்போ இது வந்து நம்ம ஒரு 20 to 25 மினிட்ஸ் நம்ம இதே மாதிரி வெட்டிடலாம். ஸோ இந்த தம்லேயே வந்து இந்த மேலே இந்த தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆகிடும். இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தழை போட்டுட்ருக்கேன். புதினா கூட போடலாம்.
பிகாஸ் இது தம்லேருந்து எடுக்கும் போது நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் ஸ்மெல்ஸ்லாம் நல்லாயிருக்கும் ஓப்பன் பண்ணும்போது. அதனால் நம்ம மேலே கொஞ்சம் மின்ட் இல்லைனா வந்து கொரியாண்டர் லீஃப் போடலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். நான் ஒரு பிளேட் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் இதை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.